நடிகர் சூர்யாவின் சமீப காலங்களிலே அவருடைய படங்களை பார்க்கும்போது ஜேபி, சூரரை போற்று இது போன்ற படங்களுக்கு பிறகு அவர் இந்த சினிமாவில் பெரிய ஒரு வெற்றி தாக்கத்தை இன்னும் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படித்தான் அவருடைய வெற்றி பாதைகள் பல விதங்களில் தோல்வி பாதைகளாக அமைந்து கொண்டிருந்தது. சினிமா படங்களில் பல சறுக்கல்களை சந்தித்துக் கொண்டே வந்தார். நல்ல ஒரு கதை அம்சம் இல்லை, திரைக்கதையில் வலுவான கோல்கள் இல்லை, இப்படி என்று அவருடைய திரைப்பயணம் சில காலங்கள் சென்று கொண்டிருந்தது. நடிகர் சூர்யாவா இப்படி இருக்கிறார் என்ற எண்ணங்களை ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அவர் படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய பல மனிதர்களுக்கும் அப்படித்தான் அவரை பற்றி தெரிந்தது. சூர்யா சறுக்கி விட்டார் அப்படி என்று பல பேர்கள் சொல்லப்பட்டார். அவருக்காக பல நம்பிக்கையோட, பல தயாரிப்போட, பல கோடிக்கணக்கில் தயாரிப்பு படத்தோட கங்குவா படம் மிக ஒரு எதிர்பார்ப்போட திரைக்கு வந்தது. அந்த படமும் அவருக்கு பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கவில்லை. பெரிய ஒரு அட்டர் பிளாப் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு படம்தான் கங்குவா. இந்த படத்தை அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கையோட இருந்தார். அந்த படம் அவருக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை கொடுக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. அதை தவிர்த்து இப்போது அவருடைய சொந்த தயாரிப்பு, அதாவது அவருடைய மனைவி ஜோதிகாவின் சொந்த தயாரிப்பில் வந்த படம் தான் ரெட்ரோ. ரெட்ரோ ஃபிலிம் மிக ஒரு வித்தியாசமான ஒரு தயாரிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெட்ரோ ஃபிலிமை நம்ம பார்க்க போனோம்னா சூர்யா வச்சு பார்க்க வேண்டாம், கார்த்திக் சுப்ராஜ் அதில் இயக்கம் இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு பார்க்க போலாம். அவருடைய சமீப படங்கள் எல்லாம் சில படங்கள் சறுக்கினாலும் அவருக்கு முக்கியமான பேட்ட சில படங்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நன்றாக எடுத்திருக்கிறார். நல்ல ஒரு இயக்குனர் என்ற ஒரு அந்தஸ்தையும் பெற்ற ஒரு இயக்குனர் தான் கார்த்திக் சுப்ராஜ். இப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் தான் இப்போது ரெட்ரோ பிலிமை எடுத்து இப்போது திரைக்கு வந்திருக்கிறது மே 1ஆம் தேதி. இந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த ரிவ்யூல பேச போறோம். இவருக்கு சறுக்கலுக்கு பிறகு இந்த படம் சக்சஸா அல்லது சக்சஸ் இல்லையா என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் சக்சஸ் ஆகணும்னா எந்த மாதிரி இதுகள் இருக்க வேண்டும், ஒரு நடிகருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிறது, அதை கொண்டு எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அச்சுறுத்தலான விஷயங்கள் இப்போது தமிழ் சினிமாவில் பரவிக்கொண்டே வருகிறது. அப்படித்தான் நம் சில படங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நல்ல படங்களை இங்கே மக்கள் தூக்குவதில்லை. கொஞ்சம் கதையம்சம் ஸ்லோவாக இருந்தாலும் மக்கள் பார்ப்பதில்லை. ஒரு விறுவிறுப்பான என்டர்டெயின்மெண்ட், அடிதடி, மாசு, இப்பேற்பட்ட படங்கள் தான் நம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துவதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதற்காக சூர்யா ரெட்ரோ மூவியில் இப்படி ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். ரெட்ரோ மூவியை அவர் எதற்காக சம்மதித்து இந்த படத்தை எப்படி நடித்திருக்கிறார் என்றால், அந்த படத்தில் அவருக்காக மாஸ் கேரக்டர்களாக சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாமே அமர்க்கலமாக இருக்கிறது. படம் நன்றாகவும் இருக்கிறது என்று சொல்ல முடியாட்டாலும் படம் ஒர்த் ஆயிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரெட்ரோ மூவி வந்திருக்கிறது. இந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயம் ஒரு காந்தாரா மூவியா அல்லது எவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர் நடித்த காந்தாரா மூவியா இப்படி என்று சாமி கலந்த சில படங்கள் நமக்கு தமிழ் சினிமாவிலும் சரி, தெலுங்கு சினிமாவிலும் சரி வெற்றி கொண்டது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட வெற்றி கொண்ட அதே ஒரு மனநிலையை வைத்துதான் இப்பேற்பட்ட ஒரு படத்தை சூர்யா தேர்வு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் இந்த ரெட்ரோ மூவியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதில் கடிமா பாடல்கள் எங்கும் ஒலிக்கிறது. எல்லா பக்கமும் ரீல்ஸாக நம் காதில் கேட்கிறது. சந்தோஷ் நாராயண் இசையமைப்பு நிச்சயமாக அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக அவருடைய இசைகள் பேசப்படுகிறது, பேசப்பட்டும் வரி. இந்த படத்தின் கதை அப்படித்தான் இருக்கிறது. இந்த படம் கொஞ்சம் சில படங்கள் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு சாமி கலந்த கேரக்டர்களில் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு நமக்கு வருவோம். அப்பேற்பட்ட ஒரு நெகட்டிவான சில விஷயங்களை வைத்துதான் இந்த படத்துடைய ஒரு ஆரம்பமே தொடங்கிறது. இந்த படத்தில் நடித்திருக்கும் பூஜா ஹெக்டே தமிழ் சினிமாவில் ராசி இல்லாத நடிகை. தமிழ் சினிமா நடித்த 2 படங்களும் அவருக்கு பெரிய ஒரு கிட்டாக அமையவில்லை. அட்டர் பிளாப்பான படங்களாக இருந்தது. அவர் வந்தாலே, தமிழ் படங்கள் நடித்தாலே அவருக்கு சக்சஸ்ஃபுல் அப்படி என்று ஒரு வட்டம் சுற்றி ஒன்று இருந்தது பூஜாட்டுக்கு. ஆனால் இந்த படம் அவரை நிச்சயமாக கொஞ்சமாவது தூக்கி நிறுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல. அனைவருக்கும்
இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு நிச்சயம் போய் பாருங்கள். படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் படங்களில் அவர் திரைக்கதை, ஸ்கிரீன் பிளே இப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் படத்தில் கதைகளை அழகாக செதுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். அப்பேற்பட்ட இயக்குனரும் சில படங்கள் சறுக்கினாலும் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கன்னு தான் சொல்ல முடியும். படம் மிக பிரம்மாண்டமான ஒரு படம் என்று சொல்ல முடியாது. ஆனா படம் ஒரு நல்ல படம் அப்படி என்று நமக்கு சொல்லலாம். இவ்வளோ காலத்துக்கும் சூர்யா ரொம்ப சறுக்கிட்டாரு. எத்தனை படங்கள் அவருக்கு தோல்வியை சந்தித்தது, எத்தனை படங்களில் விழுந்து எழுந்த சூர்யாவுக்கு ஒரு ஆறுதலாக இந்த படம் வந்திருக்கிறது. இந்த படத்தை மக்கள் தியேட்டருக்கு சென்று பாருங்கள். படம் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரி ரிவ்யூகள் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்றாலும் நம்ம சேனல்ல வாங்க, உங்களுக்காக பேசலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.